மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழுவில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சி ரீதியாக பல முக்கிய முடிவுகளை எடுக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிய வருகிறது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முன்னதாகவே திமுகவினுடைய பொதுக்குழு சென்னையில இல்லாம மதுரையில் நடக்குது. அதுவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கட்சியிலையும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதிலும் முதன்மையாக உதயநிதிக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கிடைக்கப்பட்டிருக்கும் விவரம் என்ன, விரிவாக கூறலாம். வணக்கம். திமுக பொதுக்குழு இன்று மதுரையில் நடைபெறுகின்றது. அது ஒரு முக்கியமான பொதுக்குழு. வழக்கமாக பெயரளவுக்கு நடத்தப்படக்கூடிய பொதுக்குழு அல்ல என்று திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் வைக்கப்பட்ட பின்னணி காரணம் என்ன என்பதை நியூஸ் தமிழ் மூலமாக சில தினங்களுக்கு முன்பு விரிவாக நாம் பார்த்திருந்தோம். இன்று நடைபெறக்கூடிய இந்த திமுக பொதுக்குழு தேர்தலை மனதில் வைத்து நடத்தக்கூடிய ஒரு பொதுக்குழு. எனவே அதில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கட்சி ரீதியாக பல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாகவும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முடிவுகளாக அது இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். தற்போது திமுகவினுடைய ஒரு அடுத்த முகமாக உதயநிதி அவர்கள் அறியப்படுகின்றார். எனவே அவருக்கு ஏற்கனவே கட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாக இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பும், அதே போல அவர் துணை முதலமைச்சராகவும் செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு வழங்கப்படும் என்றும் திமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். இது தவிர திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் உள்ளது. அதாவது தற்போதைய நிலையில் 5 பேர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். திரு ஆராசா அவர்கள், அதே போல கனிமொழி அவர்கள், திருச்சி சிவா உள்ளிட்ட 5 பேர் இருக்கக்கூடிய நிலையில அந்த எண்ணிக்கை மேலும் 2 கூடி 7ஆக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். கட்சியினுடைய மாநில பொறுப்புகளில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இது போன்றுதான் இருக்கிறது. கட்சியில் துணைத் தலைவர் என்ற பொறுப்புகள் கிடையாது. இந்த பொதுக்குழுவில் சிலருக்கு துணை தலைவர் என்ற பொறுப்புகள் அளிக்கப்படலாம் என்ற தகவலும் இருக்கின்றது. அதே போல பொருளாளர் உள்ளிட்ட முக்கியமான பொறுப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொறுப்புகளுக்கும் கூட முக்கியமான வேறு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படலாம் என்றும் தெரிகின்றது. எனவே கட்சியில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு, அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த பதவி உயர்வு அல்லது பதவி மாற்றங்கள் எல்லாம் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த புத்துணர்ச்சி மூலமாக திமுகவினுடைய அந்த தேர்தல் யுக்தியாக மட்டும் இல்லாமல் இது வளர்ச்சியினுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு இட்டு செல்லும் என திமுக தலைமை நம்புகிறது. எனவே இந்த பொதுக்குழுவை வெறும் தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக இல்லாமல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொதுக்குழுவாகவும், தென் மாவட்ட நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பொதுக்குழுவாகவும் அமைய உள்ளது என திமுக நிர்வாகிகள் நமக்கு தகவலாக தெரிவிக்கிறார்கள். கண்டிப்பாக ராஜேஷ், இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்குழுவானது துவங்கி நடைபெற இருக்கிறது. இந்த தருணத்தில் இதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படலாம், யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்படலாம், இது போன்ற விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.